அல்லேலூயா. கவனிப்பு இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரத்திலே பார்த்தோம், ஆவிக்குரிய வழிபாடுனா என்ன, ஆவிக்குரிய வழிபாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த வாரத்திலே சொல்லுகிறேன். இன்னைக்கு பேச போகிற இந்த காரியங்கள் கொஞ்சம் வில்லங்கமானது தான். நீங்கள் நினைக்கலாம், இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் வில்லங்கத்தையே பேசிகிட்டு இருக்கிறாங்க, வில்லங்கமானது தான் இவனுக்கு தெரியுமா அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன்னா ஆவிக்கும் மாமிசத்துக்கும் எப்பொழுதும் வில்லங்கம் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எப்பொழுதுமே சண்டை போட்டு கொண்டே போராடி கொண்டே இருக்கும். அதனால் இந்த தூயாவி திருத்தலத்தினுடைய இந்த ஊழியமும் நிகழ்ச்சியும் ஒரு போராட்டமானது தான். ஏன்னா இங்கே முழுவதுமாக ஆவியானவருடைய கிரியை, ஆவியானவர் இதை நடத்துகிறபடினாலே அவர் கொடுக்குற வார்த்தைகளை, செய்திகளை அதை என்ன செய்ய முடியாதுன்னா மறுக்க முடியாது. நான் அவர்கிட்ட கேட்கறது என்னென்னா, பாடுகள் நல்லதை செய்து அந்த துன்பத்தை தாங்கும் ஒரு இருதயத்தை நீர் எனக்கு தந்திருக்கிறீர், போதும். பிரைஸ் தி லார்ட். அதனால் ஊழியம் என்பது பாராட்டுக்குரியது அல்ல, புகழ்ச்சிக்குரியதும் அல்ல, பாடுகளுக்குரியது. அதனால் ஜெபம், இன்னைக்கு அநேக பேர் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஜெபம்தான் அநேக பேருக்கு வேட்டாகவும் வினையாகவும் இருக்குது. இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், ப்ரேயர், ஜெபம். நீங்கள் என்ன சொல்லலாம்னா, பைபிள் என்ன சொல்லுது, ஜெபமே ஜெயம்னு சொல்லுது. ஜெபம் பண்ணுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள், நான் ஜெபம் பண்ண இது நடந்தது, நான் ஜெபம் பண்ண நோய் குணமானது, நான் ஜெபம் பண்ண என் பிள்ளைக்கு என்ன செய்யுது, வேலை கிடைத்தது, நான் ஜெபம் பண்ண என் பிள்ளைக்கு சுகமானது, நான் ஜெபம் பண்ண என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனது, நான் ஜெபம் பண்ண எல்லா காரியங்களும் கிடைத்தது. உண்மை. ஜெபம் நீங்கள் கடவுளிடத்திலே இல்லை உங்களுடைய பிரபஞ்ச தேவனிடத்திலே நீங்கள் என்னத்தை கேட்டாலும் அவைகள் என்ன செய்கிறார்கள், கொடுத்து விடுவார்கள். அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுகிறேன், அங்கேதான் வில்லங்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறேன், அங்கேதான் உனக்கு துன்பமும் கஷ்டங்களும் வேதனைகளும், உனக்கு பல மரணங்கள், அழிவு கூட உண்டாது. அழிவே அங்கேதான் உண்டாகுது. இந்த உலகத்தில் ப்ரேயர் பண்ணி நிறைய பாடுகளை, வேதனைகளை, கஷ்டங்களை, வாழ்க்கையே தொலைத்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார். இது புரியாமல் தான் அன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போது தேவாலயத்துக்கு எதற்கு வரணும், ஜெபம் பண்ண தானே வரணும். இங்கே எதுக்கு நாங்கள் வர்றோம், ஜெபம் பண்ண தானே வர்றோம். வாஸ்தவம். இங்கே ஜெபம் பண்ணுறதுக்கு ஒன்று, இன்னொன்று என்னென்னா, மெயின் வேலை என்னென்னா, தேவனை தரிசிப்பதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும். கைதிட்டுகளை பார்ப்போம், நல்லா கிடைக்கும். அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும், அப்படி ஜெபம் பண்ணக்கூடாதா? ஜெபம் பண்ணுங்க, பண்ணித்தானே நீங்கள் இப்படி இணைஞ்சிருக்கீங்க. வாழ்க்கையில் நொந்து நூலாகி எங்கடா போனால் கஷ்டம் தீரும். இந்த கஷ்டத்தை உண்டாக்கினதே கொஞ்சம் ஜெபம் தானே, இந்த வேதனையை உண்டாக்கியதே கொஞ்சம் ஜெபம் தானே, இந்த தலைவலியை கொடுத்ததே கொஞ்சம் ஜெபம் தானே. உனக்கு ஆபத்துக்களையும் விபத்துக்களையும் கொண்டு வந்ததே உன்னுடைய ப்ரேயர் தானே. குழப்பமாக இருக்கும் நிறைய பேருக்கு. பைபிளில் மத்தேயு எழுதின நற்செய்தியில் இயேசு சொல்லுவார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல நீ இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் வீடுகளிலும் நின்று ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ, ஹலோ,
இங்க ஒரு ஒரு பாயிண்ட பண்றாரு. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீணான வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை, சம்பந்தமில்லாத வார்த்தைகளை நீங்க என்ன செய்யாதீங்கன்னா அலப்பாதீங்க, பேசாதீங்க. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் ஜெபம் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே, வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாடியே உனக்கு என்னது தேவை என்பதை, உனக்கு என்ன கொடுக்கணும் என்பதை, உனக்கு என்ன வேண்டும் என்பதை உன் பரலோக தகப்பன் அறிந்திருக்கிறார். நல்ல கைத்திருக்கலாம் அப்படின்னால கை. என்ன ஜீசஸ் சொல்றாருன்னா, ஏப்பா இந்த மாயக்காரர்கள் போல, அந்த பரியாச இவங்களை போல நீ என்ன செய்யாத. தேவாலயத்தில் வந்து, தெருவில் வந்து, வீதிகளிலேயோ சந்துகளிலேயோ வீடுகளிலேயோ நீ என்ன செய்யாத, ஜெபம் பண்ணாத. அவங்க பண்ணுற மாதிரி நீ பண்ணன்னு சொன்னால் இந்த ஜெபத்தில் உனக்கு கேட்க தெரியல, உனக்கு ஜெபம் பண்ண தெரியல. ரோமியர்கள் திருமுகத்தில் 8:28 27 நினைக்கிறேன், 27 நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதம் இன்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் உங்களுக்குள்ள இருந்து பரிந்து பேசி ஜெபிக்கிறார். கைதிட்டுங்கள் ஆவியானவர். இப்போ ஒரு 2 சம்பவத்தின் மூலமாக இதை நான் உங்களுக்கு விளக்குறேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. 33 34 வாசிங்க. 2 அரசராகமும் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 33 34. உள்ளே போய் நல்லா ஒரு ஆள் தெளிவாக வாசிங்க. எனக்கு இந்த வாசிக்கிறதுல தான் எனக்கு பிரசங்கமே வேகமே இருக்கு. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்பாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி, படைத்தவரை நோக்கி, ஆற்றல் உள்ளவரை நோக்கி, அற்புதம் செய்கிறவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணல, கிட்டே போய் தன்னுடைய வாயை அந்த பிள்ளையினுடைய வாயின் மேலும், தன்னுடைய கண்களை அந்த பிள்ளையினுடைய கண்கள் மேலும், தன் உள்ளங்கைகளை அந்த குழந்தையினுடைய உள்ளங்கை மேலும் படும்படியாக அவன் மேல் குப்பர படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையினுடைய உடல் அனல் கொண்டது, சூடு வந்தது. ஆண்டவருடைய அந்த சக்தி, நெருப்பு ஆனது அந்த குழந்தையினுடைய உடல் மேல் வந்தது. அவன் எழுந்து, அந்த தீர்க்கதரிசி எலியா எரிசிறார்னா எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் நடந்து உலாவி திரும்ப கிட்ட போய் அந்த குழந்தையினுடைய கிட்டே போய் அதே போல மறுபடியும் கையை வைத்து வாய்க்கு நேராக வாயை வைத்து கண்ணுக்கு நேராக கண்ணை வைத்து குப்பரப்படுத்தார். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். கைதிட்டுகள் மட்டும் இங்க ஜெபம் பண்ணாரா, இங்க அவர் செயல்பட்டாரா? நல்லா கவனிக்கணும். எப்போ நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்களோ அப்பொழுது தேவன் பேசவும் செயலாற்றவும் ஆரம்பிக்கிறார். கைதிட்டுகளை பார்ப்போம். இப்போ ஒரு 2 சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு நான் நினைக்கிறேன்னா இதை புரிய வைக்க விரும்புகிறேன். திரௌபதிக்கு கல்யாணம் நடக்குது. 5 பேர் புருஷன். ஷாக்காய் நிற்கிறார். அர்ஜுனன் நினைக்கிறான்னா திரௌபதியை தன்னுடைய இதில் வெற்றி அடைந்து அவளை என்ன செய்கிறான்னா மனம் முடித்து வீட்டுக்கு வர்றாங்க.
வீட்டுக்கு வந்த உடனே குந்திட்ட, அம்மா நாங்கள் பரிசு கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அம்மா சொல்லுது, 5 பேரும் என்ன செஞ்சுக்கோங்க, பகிர்ந்துக்கோங்க. எல்லாரும் ஷாக்காகி நிற்கிறான். 5 பேரும் பகிர்ந்து போகணும்னா 5 பேருக்கும் இவனை மனைவி ஆகணும், 5 பேருக்கும் இவ பொண்டாட்டி ஆகணும். இது என்னடா ஒரு அனர்த்தம், நமக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருச்சு, 5 பேருக்கு நான் எப்படி மனைவியாக இருக்கிறத யோசிக்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ விண்ணப்பம் பண்ணல, உனக்கு வரக்கூடிய புருஷன் இந்தந்த தன்மையில் இருக்க வேண்டும். யானை பலம் கொண்டவனாக இருக்க வேண்டும், கருணை அன்பு குணம் கொண்டவனாக இருக்க வேண்டும், நல்ல அழகானவனாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு 5 தன்மைகள் நீ என்ன செஞ்சன்னா, கோரிக்கையோட நீ அந்த பிரேயரை விண்ணப்பத்தை நீ ஏறெடுத்தபடினாலே அந்த இறைவன் உனக்கு என்ன செய்து விட்டான், ஒரு மனிதனிடத்திலே இந்த 5 தன்மையும் சுவாபத்தையும் பார்க்க முடியாது. இந்த 5 பேரிடத்திலேயும் நீ கேட்ட 5 விதமான குணநலங்களும் தன்மைகளும் தோற்றங்களும் இருக்கிறது. ஆகவே இந்த 5 பேருக்கு நீ மனைவியாகித்தான் ஆக வேண்டும். இது உன்னுடைய விண்ணப்பம், உன்னுடைய ஜெபம். உன்னுடைய ஜெபத்துக்கு இறைவன் பதிலளித்து விட்டால் இதற்கு நீ என்ன செய்ய முடியாது சொன்னால், இதை மறுக்கவோ வெறுக்கவோ வேண்டாம் என்று சொல்லி விடவோ உனக்கு முடியாதமோ, உன்மேல் விதித்த விதி. நீ இந்த பிரச்சனையை நீ என்ன செய்தாகணும், சந்திச்சு தாகணும். அப்படி சொல்கிறாரு. நீ கேட்டதற்கு இறைவன் என்ன செய்திருக்கிறான். இன்னைக்கு நம்மளும் கேட்க தெரியாமல் என்ன செய்கிறோம். ஹலோ, அதனால தான் அன்றைக்கி இந்த ப்ரேயர் என்பது என்னன்னு சொன்னால், இன்றைக்கி எல்லாரும் எனக்கு அங்கே குத்துதே இங்கே குத்துதே, புருஷன் தலைவலியாக இருக்கானே, புள்ள தலைவலியாக இருக்குது, இந்த அண்ணன் பிள்ளை தங்கச்சி ஜெபம் பண்ணி என்ன செஞ்சோம், கோயிலில் போய் சாமியார்கிட்ட போய் பாஸ்டர்கிட்ட போய் மந்திரிச்சு தாலி கட்டி கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சி என்ன செஞ்சோம் பண்ணோம். இப்போ அது எல்லாமே என்ன செஞ்சிட்ருக்கு, தாறுமாறாக போயிட்டுருக்கு. தொழில், ஆடு மாடு, எங்களுக்கு ஒரு மாட்டை தந்தால் நல்லாயிருக்கும், எங்களுக்கு ஒரு ஆட்டை தந்தால் நல்லாயிருக்கும், எங்களுக்கு ஒரு காட்டை தந்தால் நல்லாயிருக்கும். கேட்டோமா கேட்கலையா, ஜபம் எல்லாத்தையும் கொடுத்து விடும். ஆனால் இப்போ எனக்கு அதனால் நிம்மதி வராது, அதனால் உனக்கு சந்தோஷம் வராது, அதனால் உனக்கு அமைதி வராது. இப்போ நீ எப்படி இருக்கிற, பரபரப்பா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எழுந்திருக்க ஓடி பார்க்குற, ஆனால் என்ன வரலை, உன் வாழ்க்கையிலே அடைய வேண்டிய நிம்மதி மட்டும் கிடைக்கணுங்க. கல்யாணம் முடித்தா நல்லா நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன், கல்யாணம் முடிச்சு நிம்மதி இல்லை. இந்த குழந்தை ஊட்டியை பெற்றுட்டாலாவது நிம்மதியாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம்னு நினச்சேன். குழந்தை ஊட்டியை பெற்று இதானு கேட்டேன், பிள்ளையத்தான்னு கேட்டது யார், ஆம்பளை பிள்ளை வந்து கேட்டது யார். ஹலோ, விளங்குதா ஒரு அல்லையே சொல்லுங்களேன். சரி, இதை விடுங்களேன். நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுயவரம் இது நடந்துட்டு இருக்கும். அப்போது அங்கே அர்ஜுனனும் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுயவரம் இதுக்கு போயிருப்பாங்க. ராஜாக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வந்து அந்த பந்தியில் இணைஞ்சிருப்பாங்கன்னா அந்த இதில் சுயவரத்தில் கலந்துரும். மிகப்பெரிய நாட்டினுடைய வல்லுநர்கள், போர் வீரர்கள் இப்படி வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த இதில் கலந்துருப்பாங்க. ஒருத்தனாலையும் அந்த தனுஷை எடுத்து நாணேற்ற முடியாது. கடைசியாக அந்த மன்னர் கேட்பார், இவ்வளவு நாட்டிலிருந்து வந்திருக்கிற மன்னர்களால், அரசர்களால் இந்த தனுஷை எடுத்து நாணேற்ற முடியவில்லை என்று சொன்னால் நான் வெட்கமடைகிறேன். அப்போ என் மகளுக்கு சீதைக்கு வாழ்க்கை இல்லாமல் போய்விடுமா அப்படின்னு கலங்கி நிற்கிற நேரத்தில் தான் யார் போய் அந்த தனுஷை எடுக்க போவான்னு சொன்னான், சரி ராமன் போவார். அந்த அம்மா பேசாமல் இருக்கலாம்ல சீதை. இவர் போய் அங்கே அந்த தனுஷுக்கு முன்னால் என்ன செய்வார்னா இறைவனை நோக்கி வேண்டிகிட்டு இருப்பார். இந்த தனுஷை எடுக்கக்கூடிய ஆற்றலை, சக்தியை, தகுதியை இறைவா எனக்கு தான்னு சொல்லி வேண்டிகிட்டு இருப்பார். அந்த சீதை அந்த பொம்பளை சும்மா இருக்கலாம்ல, நாட்டை கெடுத்தவா, ஏதேனும் தோட்டத்தை கெடுத்தவா அந்த பொம்பளை தானே, இங்கேயும் சும்மா இருக்கலாம்ல. அவன் என்ன செய்கிறாங்க, என்ன வேண்டுதான்னா சிவபெருமான் நோக்கி அவன் என்ன செய்கிறான்னா, என் கடவுளை நான் வழிபடுகிற போஷிக்கிற இறைவா நீ என்ன பண்ணுவாயாக, இந்த ஸ்ரீராமர் என்ன செய்யணும் தனுசை எடுத்தால் நான் 14 வருஷம் வனவாசம் வந்து உனக்கு என்ன செய்வேன் அப்படின்னா கல்யாணம் முடிச்சு நினைச்சுவேன்.
இல்லறத்தில் குடும்பத்தில் வாழாமல் நான் நினைச்சுவேன் சன்னியாச வாழ்க்கை வாழ்வோன்னு அவன் நினைச்சானா ஒரு விண்ணப்பத்தை ஒரு பொருத்தனை வைக்கிறான். அங்கே பார்வதியும் சிவபெருமானும் கலங்கி நிற்கிறாங்க. என்ன ஒரு அனர்த்தமான ஒரு ஜெபத்தை கடைசி நேரத்தில் அப்படி ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவளுக்கு நம்ம ஆசி வழங்கன்னு வந்தால் இவ ஜெபமே இவளுக்கு என்ன செஞ்சுட்டு கர்மத்தை சாபத்தை உண்டாகிட்டே அப்படின்னு சொல்லி அவங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைச்சோட குழம்பி போய் நிற்பாங்க. இப்போ இந்த வரத்தை கொடுக்குறதா, இந்த வரத்தை கொடுத்தா இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. வனவாசத்திலே நினைச்சிடும் 14 வருஷம் வனவாசம், 14 வருஷம் இல்லற வாழ்க்கை இல்லாமல் துறவியாக சன்னியாசியாக நான் வாழ்வேங்கிறது என்னது அந்த விண்ணப்பம் பொருத்தனை. கடைசிக்கு வேற வழி இல்லை, அவங்க நினைச்சிட்டாங்கன்னா வரத்தை கொடுத்துட்டாங்க. ஸ்ரீராமர் என்ன பண்ணிட்டாரு, இறை ஆற்றல்னால அந்த எடுக்க அத்தனை பேர் உலகம் முழுக்க வந்திருந்த நாட்டு மன்னர்களால் எடுக்க முடியாத தனுஷை அவர் எடுத்து நாடேற்றி அந்த தனுஷையும் உடைத்து விட்டார். சீதை இணைச்சிட்டா மலர் மாலையை ஸ்ரீராமருக்கு போட்டு 2 பேரும் இணைச்சிட்டா கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடித்து அவங்க அரண்மனைக்கு வந்தா அங்கே ஒருத்தி இருக்கா சனி. அவள் என்ன பண்ணிட்டான்னா இவன் அந்த நாட்டுக்கு ஆள்றதுக்கு மன்னனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சதி வேலை பண்ணி 14 வருஷம் இவங்க வனவாசம் போகணுன்னு ராஜாட்ட நினைச்சிட்டான்னா அவள் கண்ணீர் வடித்து அல்லது அவன் பொண்டாட்டி இளையவா நினைச்சிட்டான்னா என்னுடைய மகன் அவன் தான் என்ன செய்யணும், நாட்டை பரதன் தான் நாட்டை ஆள வேண்டும். அதனால் இவன் என்ன செய்யக்கூடாது, சீதையோ இவனை ஆளக்கூடாதுன்னு சொல்லி வரத்தை வாங்கி அவங்ககிட்ட அந்த அதிகாரத்தை வாங்கி நீ வனவாசம் போயிடுவான். நான் ஏன் இந்த கருத்தை உங்களுக்கு சொல்ல ஏன்னா புரிய வைக்கிறதுக்காக நீ இதை சொல்கிறேன். இந்த ப்ரேயருக்கும் இன்றைக்கி நான் எடுக்கிற செய்திக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. இதை அவங்க கொடுக்கல, இவங்க கேட்டு. இது போல் இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா ஜெபம்ங்கிற பேரில், ஜெப கூட்டங்கிற பேரில், உபவாச கூட்டங்கிற பேரில், கன்வென்ஷன் கூட்டங்கிற பேரில், ப்ரேயருங்கிற பேரில் நம்ம மைண்டில் ஓடுற குப்பையெல்லாம், நம்ம விருப்பத்தை எல்லாம், ஆசையெல்லாம், இந்த உலகத்தினுடைய இந்த உலகம் காட்டுற வழியை எல்லாத்தையுமே என்ன செய்யணும் கேட்டு எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்னு சொன்னால் இறை அருள் அற்றவர்களாக, இறை தரிசனம் அற்றவர்களாக, ஒரு லட்சியம் இல்லாதவர்களாக, ஆவி ஆன்மா உடல் மூளை கொண்ட மனிதர்கள் என்கிற உணர்வே இல்லாதவர்களாக நீங்கள் என்ன செஞ்சுட்டுக்கிறோம்னு சொன்னால் எங்கே போனால் என் பிரச்சனை தீரும், எங்கே போனால் என் கஷ்டம் தீரும், எங்கே போனால் என் வியாதி தீரும், எங்கே போனால் என் வறுமை தீரும், எங்கே போனால் என் குறை நீங்கும், எங்கே போனால் என் கடன் தீரும் என்று சொல்லி மக்கள் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவில் கோவிலாக புண்ணிய ஸ்தலங்களுக்கும் இன்னும் கூட்டங்களுக்கும் இன்னும் ஒரு தன்னுடைய குலதெய்வங்களையும் தனக்கு யார் என்ன செஞ்சாலும் சரி, யார் நல்லது செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்தினுடைய தெய்வத்தையும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். போன வாரம் சொன்னேன், இன்னைக்கு மக்கள் படைத்தவரை வழிபடுவதை விட்டுவிட்டு படைப்பை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். சிருஷ்டிகரை வழிபடுவதை விட்டுவிட்டு சிருஷ்டியை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல இங்கே இயேசு சொல்லுகிறார், நல்ல குரு, இந்த உலகத்திலே கடவுளும் மனிதனுமாக வந்தவர், ஒரு மனிதனுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும். நீ உன் இஷ்டத்துக்கு உனக்கு ஏதோ அந்த நேரத்தில் இந்த பச்சை வந்து என்ன செய்யணும் தெரியுமா, பசி வந்தால் அந்த நேரத்தில் அது நேரத்தை மாற்றிக்கணும். அதனால நீ ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்பதை, நீ ஒரு ஆவி ஆன்மா உடல் உடையவன் என்பதை மறந்து இந்த மாமிசத்தை மட்டும் சிந்தித்து மாமிசத்துக்குரிய வழியிலே மட்டும் நீ போவாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கை அதோ கதிதான், ஐயோ கதிதான். அதனால தான் ப்ரேயர் என்பது, நீ செய்த ப்ரேயரே, நீ செய்த விண்ணப்பமே உனக்கு இன்னைக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் உனக்கு ஆபத்தாக முடிந்துவிடும், உனக்கு அழிவை உண்டாக்கிவிடும், உன் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் இருள்மயமாக்கிவிடும். இதற்கு 2 சம்பவத்தை சொன்னேன். ஒன்று மகாபாரதத்திலே திரௌபதி பண்ண விண்ணப்பம், 2 ராமாயணத்திலே சீதை பண்ண விண்ணப்பம். இவர்கள் 2 பேரும் தேவையில்லாமல் விண்ணப்பம் செய்தார்கள். ஒரு விண்ணப்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவா இதோ உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன், எனக்கு நல்லது எது, எனக்கு எதை செய்ய வேண்டும், எனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை
நீ அறிந்திருக்கிறாய். நான் என்னை படைப்பதற்கு முன், நான் இந்த உலகத்திலே உருவாவதற்கு முன்பாகவே எனக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும், ஜீவ விருட்சங்களையும், கனிகளையும், மரங்களையும், புல் பூண்டுகளையும், மரம் செடி கொடிகளையும், இந்த உலகத்தில் எனக்கு தேவையான அனைத்தையும் நீ படைத்து உருவாக்கி விட்டாய். கைதுகளை பார்ப்போம். நல்ல காரணம். மனிதனை படைப்பதற்கு முன்பாக மனிதனுக்கு தேவையான சிங்கார வனத்தை, ஏதேன் தோட்டத்தை, செழிப்பான, அங்கே 4 ஆறுகள் ஓடக்கூடிய செழிப்பானதை இணைத்து படைத்து அந்த இறைவன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் என்ன வச்சிருக்கிறார் சொன்னால், நிறை வாழ்வை, நிலை வாழ்வை வைத்திருக்கிறார். கைத்திருக்கலாம் பார்ப்போம். ஆனால் நீ நிறை வாழ்வை பற்றி நீ சிந்திக்கல, நிறை வாழ்வை கேட்கல. அந்த நிலை வாழ்வுக்காக நீ இந்த பூமியில் வாழல. அது உன் தரிசனம் அல்ல. வீடு கட்டணும், கார் வாங்கணும், அரசாங்கத்தில் வேலை பார்க்கணும், படிக்கணும், நிலம் வாங்கணும், சொல்லுங்க, கழுதையை வாங்கணும், குதிரையை வாங்கணும், அதை பிடிச்சா நல்லா இருக்கும், இதை பிடிச்சா நல்லா இருக்கும், அவளை கட்டினா நல்லா இருக்கும், இவளை கட்டினா நல்லா இருக்கும். ஆண்டவரே, நான் அவனை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன், நீர் எப்படியாவது எங்களை என்ன செய்து விடும். ஹலோ, ஐயோ, நாங்கள் காதலிச்சு தான் கல்யாணம் முடிச்சோம், இப்போ என்னாச்சு? அது கல்லறை தோட்டங்களாக இருக்கிறது. விரும்பித்தான் கல்யாணம் முடித்தேன், இப்போ என்னாச்சு? இந்த எல்லாருடைய குழப்பம் என்ன? எல்லாருடைய பிரச்சனை என்ன? சொல்லுங்க. நீ ஏன் ஓடிட்டு இருக்கிற? என்ன அடி சொல்லுங்கதா? அம்மா சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, சித்தி சொன்னா, சித்தப்பா சொன்னான்னு உன் வாழ்க்கையை நீ எங்கே முடி அடை வச்சிருதுன்னு சொன்னால், மனிதனுடைய எண்ணங்களுக்கு, மாமிச சிந்தைகளுக்கு நீ அடை வச்சு விட்டாய். என்கிட்ட பேசுனாங்க. நான் சொன்னேன், என்னை படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எனக்கு நல்ல வாழ்க்கையை, நிறைவான வாழ்க்கையை, நிலையான வாழ்க்கையை உண்டாக்கி வைத்திருக்கிற. கைத்துக்களை பார்ப்போம். அவருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். அதனால இந்த 33 வருஷம் இந்த ஊழியத்தின் பாதையில் நான் பார்க்குறேங்க, இந்த அர்ப்பண வாழ்வு, கடவுளை எப்படி சந்தோஷப்படுத்துவது, கடவுளை எப்படி மகிமைப்படுத்துவது, கடவுளை எப்படி பிரியப்படுத்துவது, இந்த 33 வருஷங்களாக இறைவனுடைய ஆற்றல், சக்தி, அபிஷேகம் என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறேன். ஆகவே பைபிளிலே விண்ணப்பம் பண்ணியவர்கள் எதற்காக விண்ணப்பம் பண்ணினார்கள் என்று சொன்னால், இந்த பூமியிலே நல்லது நடப்பதற்கு. ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணினார். அவருடைய விண்ணப்பம், ஆபிரகாம் என்ன விண்ணப்பம் பண்ணார்? பொண்டாட்டியை கொடு, பிள்ளையை கொடு அப்படின்னா கேட்டார். சொல்லுங்க, அவர் என்ன கேட்டார்? அவர் எதுக்காக விண்ணப்பம் பண்ணார்? சொல்லுங்க. இந்த நகரம் அழிக்கப்படக்கூடாது. 50 நீதிமான் இருந்தால் இந்த நகரத்தை நீர் அழிக்க மாட்டீரா? அழிக்க மாட்டேன். 40 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன். 30 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன். எதுக்கு? இந்த பூமியிலே அழிவு ஒன்று வரக்கூடாது, தீமை வரக்கூடாது, தீமை நடக்கக்கூடாது என்பதற்காக நல்லது நடக்க வேண்டும், நன்மை நடக்க வேண்டும், அந்த உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை பண்ணினார்கள். கைப்பற்றி நிஜம். இங்கே பார்த்தோம், தன் அறையை பூட்டிக் கொண்டு அந்த உயிர் மீண்டும் திரும்ப வருவதற்காக, உயிர்ப்பிக்கப்படுவதற்காக அவர் ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணுறோம்? சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்களேன். எப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஜெப கூட்டத்தில் எப்படிப்பா? அவனை ஆசீர்வதி ஆண்டவரே, ட்ரெயினில் போகிறவனை ஆசீர்வதி ஆண்டவரே. அவன் களவாணிட்டு போகிறான். அவன் என்ன செய்யறான்? அவனுக்கு மரணத்தை இணைஞ்சிட்டு இருக்கிறான். அவன் தயார் பண்ணி வச்சுட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு அழிவை உண்டாக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். குடிச்சிட்டு ரோட்டில் தலைவலி குலமாக போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பொட்டியை வச்சுருக்கான். அப்படியே பார்த்துக்கிட்டே ரோட்டில் எப்படி பார்த்துக்கிட்டே போகிறான். முன்னால் வண்டி வருதா, பைக்கு வருதா, ஆள் தெரிய மாட்டேங்குது. போகிறேன், மேலே ஒருத்தன் எழுந்தினா பார்த்துக்கிட்டே, எனக்கு வையவா இல்லை இவனை சிரிக்கவான்னு தெரியல, மேலே அடிக்காங்க. அவன் மைண்டில் என்ன ஏறிட்டு சொன்னான்? சைத்தான் ஏறி விட்டான். சாவுக்கு இணைஞ்சிட்டு, மரணத்துக்கு அவனை இணைஞ்சிருக்கிறான். பிசாசு அதை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இவனுக்கு கொஞ்சம் மூடிட்டு இருக்கிறான். ஹலோ, இயேசு ஜெபம் பண்ணினார் கெத்செமனே தோட்டத்தில். அங்கே அவர் என்ன செய்கிறார்னா, சீடர்களோடு போய் முழங்கால் படியிட்டு தலை உணங்கி முகம் குப்புற தரையிலே விழுந்து. கைதிகள் பாவம்.
ஜெபம் எப்படி நடக்கும்? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யும், ஆனால் என் சித்தத்தின்படி அல்ல. எது நல்லது எது நன்மையானது என்பது உனக்கு தெரியும். உன் விருப்பப்படி சித்தப்படி நடக்கட்டும் என்று சொல்லி என்னை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன், கையளிக்கிறேன். கைதிகளை பார்ப்போம். நல்லா கவனிக்கிறேன். ஏங்க, உனக்கு என்ன வேணுங்கிறது, உனக்கு என்ன நடக்கணுங்கிறது அந்த பரலோக தகப்பன் நிர்ணயம் பண்ணணும். நீங்க என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கிறீங்க, உங்க சித்தம் என்ன, அதை எனக்கு வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி நீ தேவனுடைய சந்நிதியிலே தேவனுடைய பாதத்திலே வந்து நீ காத்திருக்க வேண்டும். இங்கேதான் பைபிள் சொல்லுகிறது, இதை நிறைவேற்றும்படியாக பரலோகத்திலிருந்து தேவனுடைய வல்லமை ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். கைதிகளை பார்ப்போம். அதனால இன்னைக்கு இந்த மனுக்குலம் முழுவதும் மனித சமுதாயம் அனைத்தும் மீட்படைகிறதுக்கு, இந்த நிலைவாழ்வை பெறுகிறதுக்கு, முத்தி அடைகிறதுக்கு, மீட்படைகிறதுக்கு அவர் செய்த தியாகம் என்னன்னா கடவுளின் சித்தத்தை கையெழுத்து. இன்னைக்கு பூரா ஜெபம் போகிற பாருங்க, கஷ்டம் நீங்கணும் ஆண்டவரே, கஷ்டம் வேண்டாம் ஆண்டவரே, பாடுகள் நீங்கணும் ஆண்டவரே, பாடுகள் வேண்டாம் ஆண்டவரே. ஹலோ, விளங்குது? ஒரு அல்லையே சொல்லுங்களேன். இந்த உலகத்தினுடைய பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் தான் உன்னுடைய வளர்ச்சிக்கும் உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கும் நீ மேன்மை அடைகிறதற்கும் அது உதவியாக துணையாக இருக்கிறது. கைது தெரிஞ்சுவோம். ஆனால் நீ ஜெபம் கொடுத்தது கூட என்ன இருக்கு? கஷ்டம் தீரணும் ஆண்டவரே, பாடுகள் வேண்டாம் ஆண்டவரே, இந்த எங்களுக்கு துன்பத்தை கொடுக்குற, இடைஞ்சலை கொடுக்குற அழிஞ்சு போட்டு ஆண்டவரே. சரி, இப்போ அந்த இயேசு சொன்ன ஜெபத்துக்கே நம்ம வாங்கலை. பரலோகத்தை எடுத்துக்கோங்க. இந்த அதிகாரத்தை மறுபடி வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் நீங்கள் விட்டதிலிருந்து மறுபடி வாசிங்க பார்ப்போம். 9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, இங்கதான் சொல்றாரு. முதல் என்னன்னா, பரமண்டலத்தில் இருக்கக்கூடிய என் அப்பாவே, என் பிதாவே, என் தகப்பனேன்னு சொல்லி நீ அங்க முதல்ல என்ன செய்யணும்னா, தலைக்கு மேல கரங்களை கூப்பி தலையை உணங்கி முகங்குப்புற விழுந்து அவரை தொழுது கொள்வதுதான் முதல் படி. 4 விதத்தை சொல். 1, 4 விஷயம் பரலோகத்துக்குரிய காரியங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு. 3 விஷயம் நம்முடைய இந்த உலக காரியங்களுக்காக, இந்த சரீரத்துடைய தேவைக்காக 3 விஷயம் வருது. 4 விஷயத்தை என்ன செய்யறாருன்னா, பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய என் தகப்பனே, என் அப்பனே அவரை என்ன செய்யணும்னா சொந்தமாக பாசத்தோடு, அன்போடு, உரிமையோடு நீ அவரை என்ன செய்ய கூப்பிட்டு அவருக்கு முன்பாக நீ முதலாவது என்ன செய்ய தொழுது கொள், பணிந்து கொள். முதல் இது என்னன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, நீ அவரை பாரு, அவரை கூப்பிடு, அவரை அல கூப்பிடு. நீ உனக்கு அவர் என்ன செய்வார்? ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி நீ என்ன செய், கூப்பிடு, அவர் என்ன செய்வார்? அந்த இடத்துல உனக்கு ஆபத்து இருக்கிற நேரத்துல, பிரச்சனை இருக்கிற இடத்துல, அந்த நேரத்தில் அவரை கூப்பிட்டு நீ அவரை தொழுதுகளா, அவர் தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவார். கைதட்டிங்களா பார்ப்போம். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன நடக்கணும், அவரை கூப்பிடு. நீ ஏன் அங்கேயும் ஓடுத, இங்கே ஓடுத, தீர்க்க தரிசி எதுக்கு ஓடுத, எதுக்கு பாசத்தை தேடி ஓடுத? அவர் சொல்றாரு, உன் பரலோகத்தில் இருக்கு. அவர் சொல்றாரு, என் பரலோகத்தில் இருக்க தகப்பனை நோக்கி என் நாமத்தில் நீ அவரிடத்தில் என்ன கேட்டாலும் அவர் மறுப்பதில்லை, அதை கொடுத்து விடுவார். அவரை கேட்கறது தான் ஜாக்கிரதையாக கேட்கணும். கேட்கறது தான் இது பின்விளைவு என்ன, முன்விளைவு என்ன, இதை கேட்டால் பின்னாடி என்ன நடக்கும், முன்னாடி என்ன நடக்குங்கிறத அறிந்து யோசித்து சிந்தித்து நிதானித்து என்ன செய்ய வேண்டும் கேட்கவில்லை. அந்த எழுதிப்பட்டு பார்த்தீங்களா, பிரசங்கி 5ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். நீ தேவாலயத்துக்கு வரும்போது, நீ ஜெபக்கூடத்துக்கு வரும்போது, நீ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும்போது உன் இஷ்டத்துக்கெல்லாம் என்ன செய்யாத, பிதட்டாத, உன் மனசில் உள்ளதெல்லாம் அங்கே என்ன செய்யாத, கொட்டிடாத. சனியை உன் வீட்டில் எண்ணிக்கிறோம் வந்து ஏறிடுவான். வாசி வைப்போம். நீ ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பிரசங்கி 5:2, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நீ தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் உன் வாயினாலும் பேசாமலும், மனம் பதட்டத்தில், அவசரத்தில், பதட்டத்தில் ஒரு வார்த்தையை என்ன செஞ்சிடாத. அவனை ஆசீர்வதின்றாத, அவனை சபிச்சிடாத, ரெண்டையும் செஞ்சிடாத. ஆசீர்வதியும் சொல்லாத,
அவனை சபிக்கவும் செய்யாத, அவன் அழிச்சு போட்டுன்னு என்ன செய்யாத. நீ கோயிலில் போய் மெழுகு எதுக்கு, நான் மெழுகு வச்சு பற்றி வச்சுருக்கேன், அவன் நாசமாக்கிடுவான். நான் மெழுகு பற்றி ஒரு அடி மெழுகுல பற்ற வச்சுருக்கேன், இது எரிஞ்ச மாதிரி அவன் எரிஞ்சிடுவான். நான் ஜெபப்படுத்துறத எரிஞ்சு வந்திருக்கேன், அவன் நாசமாக போட்டு எரிஞ்சிட்டு வந்திருக்கேன். இவன் ஜெபம் பண்ண, நீ அவன் நாசமாக போட்டு ஜெபம் பண்ணன்னா கடவுளுக்கு பிரியமாக அவன் நடந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் அவன் மேலே இருக்குன்னா அந்த நாசம் உனக்கே திருப்பி வரும். இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். எவன் வாழக்கூடாது, எவன் அழிஞ்சு போன்னு நினைக்கிறியோ அன்னைக்கு நீ அழிஞ்சு போக போற. உன் சத்துருக்களை நீ சிநேகி, உன் சத்துருக்களை ஆசீர்வதி, உன் பகைவரை நீ அன்பு செய்ய, அப்பொழுது நீ இந்த பூமியிலே மேற்பேறுவாய். கைத்துக்கலாமா? ஜெப கூட்டங்கள் இன்னைக்கு நமக்கு தவறான வழியில் கொண்டு போயிருக்கு. அடுத்த கீழே வாசிக்க போகிறோம். விட்டதில் இருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதலாவது அப்பான்னு கூப்பிடுது, ரெண்டாவது நாமம். வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் அந்த இயேசு நாமம் தவிர வேற ஒரு நாமம் இந்த பூமியில் நீ ரட்சிக்கப்படுவதற்கு, நீ ஆரோக்கியம் அடைகிறதுக்கு, விடுதலை பெறுவதற்கு ஒரு நாமம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. கைக்கு நிச்சயம் அந்த நாமத்தை மையப்படுத்தும். முதல்ல அவர் நாமத்தை மையப்படுத்து. சங்கீதம் 91 சொல்கிறார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை சார்ந்திருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். இயேசு சீடர்களுக்கு சொல்றாரு, என் நாமத்தினால நீ போய் பேய்களை ஓட்டு, பேய் ஓடும். என் நாமத்தில் நீ என்ன, நோய்களை குணமாக்கும், நோய் குணமாகும். என் நாமத்தை பயன்படுத்துவதற்கு நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நிறைந்தி பரிசுத்தாவியானுடைய தூண்டுதலிலே வழிநடத்தலே நடக்க ஆரம்பி. கைதுகளமாகும். சும்மா உட்காந்து சும்மா தெருவுலையும் கோயிலையும் ஜெபக்கூட்டத்தில் நின்றுட்டு இயேசுவின் நாமத்தில் சாத்தானை உன்னை துரத்துகிறோம், உன்கிட்ட தான் அத்தனை சாத்தான் இருக்கான். நீ போய் இயேசு நாமத்தில் துரத்துவே. அங்கே ஒருத்தர் என்னன்னா, இயேசு நாமத்தில் பவுல் சொன்னது போல நான் சொல்லுகிறேன், சாத்தானே போனா அவனை அம்மானமாக்கி சட்டியோடு பிசாசு அவனை ஓட விட்டான். எல்லாத்தையும் கிழிச்சு அப்போஸ்தலர் பணியில் இருக்குங்க. பவுல் சொன்ன இயேசுவின் நாமத்தில் சாத்தானே போன இருந்துச்சுன்னா ஒருத்தன் ஒரு மந்திரவாதி துரத்துனாங்க. அந்த ஆவி என்ன விடுஞ்சு, பவுலையும் அறிவேன் அந்த இயேசுவையும் அறிவேன், வாடா நீ யாரடான்னு சொல்லி அவன் மேலே விழுந்து மல்லு கட்டி அவன் சட்டையை கிழிச்சு அவனை ஓட ஓட நினைக்கிட்டு ஜட்டியோடு அன்றையோட ஓட விடுச்சு. இது மாதிரி இயேசு நாமத்தை நீ பயன்படுத்தணும்னா அவர் இரத்தத்தால் நீ பரிசுத்தம் அடைந்திருக்க வேண்டும், அவர் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த அவர் கொடுத்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தினால், நெருப்பின் ஞானஸ்நானத்தினால் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். கைதிகளை போகணும். ஞாவியிலே நிரம்பி அவருடைய நாமத்தை நீ உச்சரிக்கின்ற பொழுது வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே பாதாளத்தில் வரைக்கும் என்ன சகலமும் நடுக்கும், கீழ்ப்படியும் அத்தனையும் நடக்கும். இயேசு சொன்னார் சீடர்களுக்கு, என் எனக்கு இருக்க அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், போங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள், என் நாமத்தினாலே நோய்களை குணமாக்குங்கள், என் நாமத்தினாலே நீங்கள் போகிற வீட்டிலே சமாதானம் சொல்லி ஆசீர்வதிங்க. கைதுக்கு எழுதிவோம். மூணாவது விஷயம் வாசிக்க போகிறோம். மூணாவது, பரமண்டலில் இருக்கக்கூடிய என் பரிசுத்த பிதாவை தந்தையே, உம்முடைய நாமும் பரிசுத்த. மூணாவது சொல்றாரு, உம்முடைய அரசு வருவதாக. பாரும்பா, இது மூணாவது. 4 விஷயத்தை சொல்றாரு. ஒன்று, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை கூப்பிடு. ரெண்டாவது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய நாமம் என்னென்ன செயலாற்றுவதாக, வெளிப்படுவதாக, உங்களுடைய நாமத்தினால் அற்புதங்கள் நடப்பதாக, உங்களுடைய நாமத்தினால் பேய் ஓடட்டும், ஏற்படக்கூடிய இருள் போட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள் அகன்று அந்த பரலோகத்தினுடைய ஒளி, இந்த நாமத்தினுடைய மகிமை பிரசனம் என் வீடு முழுவதும் என்னை முழுவதுமாக ஆட்கொண்டு பரவட்டும். இது நீ பண்ண வேண்டியது. இது பாஸ்டர் பண்ணுவான், தீர்க்கதரிசி பண்ணுவான், அவங்க பண்ணுவாங்க, சாமியார் பண்ணுவார், தோளாம் போனால் தொத்தி பண்ணுவான்னு நினைச்சக்கூடாது. இது நீ பண்ண. நீயோ ஜெபம் பண்ண வேண்டியது. பாஸ்டர் ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரா? சாமியார் ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காரா? நீ பண்ணணும். அப்புறம் சொல்லுடைய ராட்சியம் வருவதாக. பிசாசின் ராட்சியம் ஒழிந்து போகட்டும், மனிதர்களுடைய ராட்சியம் அகன்று போகட்டும். புருஷனா இணைஞ்சிட்டு இருக்கிறா, பொண்டாட்டி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறா, பொண்டாட்டியை புருஷன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான், பிள்ளைய தவப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான், தவப்பொண்ண பிள்ளைகள் ஆண்டு கொண்டு இருக்கிறது.
இந்த பணம், இந்த உலகத்தினுடைய மாயை இன்னைக்கு மனுஷன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அங்க என்ன சொல்லணும்? உம்முடைய அரசு வருவதாக. கைதிகளை நல்லா கரங்களை கட்டி. அப்போ ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும், அவருடைய ராஜ்யம் உனக்குள்ள வருது வரைக்கும், இதோ கடவுளுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வந்து விட்டது. இறை ஆட்சி. இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போறவங்ககிட்ட கேட்கிறேன், ஜெபக்கூடத்துக்கு போறவங்கள, ஜெபக்கூடம் நடத்துற பாஸ்டர்மார்கிட்ட கேட்கிறேன், உன்கிட்ட இறையாட்சி வந்து விட்டதா? அவ்வளவு பேரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? வீட்டம்மா இவங்க தொத்திக்கிட்டு தான் அலைதாங்க. ஏதாவது ஒரு பாஸ்டர் நான் சுதந்திரமா இருக்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ ஒரு ஊழியக்காரன் நான் சுதந்திரமா இருக்க, ஃப்ரீயா இருக்கிறேன், யாருடைய கட்டுப்பாட்டில் இது இல்லை அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். நீ ஓட்டை என்ன வரல, இறையாட்சி வரல, நீ எப்படி மக்களுக்கு இறையாட்சி கொடுக்க போற? மூணாவது சொல்றாரு, உங்களுடைய அரசு வருவதாக. ரெட்மான்ஸ் பாடினார், உங்களுடைய ராட்சியம் வரட்டும், உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. பேசலாம். அப்ப இன்னைக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, மூணாவது நீ அவர் பார்த்து நிற்பாரு, ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை சொல்றாரு. மூணாவது நீ கேட்க வேண்டிய, உன் அரசு வரட்டும். நான் இன்னைக்கு என்ன யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறா? கடவுள் ஆட்சி செஞ்சாருன்னா உன் மகனை நீ எதிர்பார்த்துருக்க, உன் மகன்கிட்ட கையேந்தி நிற்க மாட்ட. கடவுள் ஆட்சி செஞ்சாருன்னா புருஷன் கையேந்தி முந்தானியை மறிச்சு நிற்க மாட்ட. கடவுள் ஆட்சி செய்யும் போது உன்னுடைய அத்தனை தேவைகளையும், உன் அத்தனை குறைவுகளையும் அந்த ராட்சியம் உனக்கு என்ன செய்கிறது? எல்லாவற்றையும் சந்திக்க. கைதிகள் நல்லா கைது. அடுத்த வாசிப்பா. இங்க தான் சொல்றாரு, உங்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. நான்காவது 4 விஷயத்தை சொல்றாரு. பரலோகத்துக்குரிய நீ ஜெபம் பண்ண வேண்டியது, கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒன்னு அவர் அப்பான்னு கூப்பிடு, அப்படி சன்னி ஏப்பாய் 4 விஷயத்தை சொல்றாரு. ஒன்னு, அடுத்த 4வது விஷயம் சொல்றாரு, பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே நான் செயல்படுவேன். பரலோகத்தில் என்ன நடக்கும்? 24 மணி நேரமும் அவரை நேசித்து அன்பு செய்து அவரை தரிசித்து அவரை தொழுது கொண்டிருக்கிறார். கைதிகளமாக இங்க இருள் இருக்காது, இங்க சாத்தான் இருக்க மாட்டேன், இங்க குறை இருக்காது, இங்க வறுமை இருக்காது, இங்க பஞ்சம் இருக்காது, அழுகை இருக்காது, துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது. இங்கே மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், அருள் இருக்கும். இங்கே அருள் வளம் இருக்கும், செல்வ வளம் இருக்கும். உனக்கு தேவையான அத்தனை சுகமும், அத்தனை பலனும், அத்தனை அறிவும், அத்தனை ஞானமும் உன்னை நிறைந்திருக்கும். இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஜெபத்தை நீங்க விட்டுட்டாங்க, இந்த ஜெபத்தை போதிக்க விட்டுட்டாங்க, இந்த ஜெபத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க விட்டுட்டாங்க. ஏன்னா இவன் வியாபாரம் பண்ணணும், இவன் வியாபாரி, இவன்கிட்ட வரணும், இவன்கிட்ட வந்து என்ன செய்யணும்? கையெழுந்து இவன்கிட்ட வந்து தலையை கொடுத்து நீ என்ன செய்யணும்? இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா வியாபாரம். ஆனால் இயேசு சொல்லிட்டாரு, நீங்க ஜெபம். அடுத்த விஷயம் வாசிங்க. அடுத்த விட்டல் வாசிப்பா. இங்கே தான் உலகத்துக்குரிய காரணம். அடுத்து தான் 4 விஷயங்களுக்கு அடுத்து தான் 5வது விஷயம் என்ன வர்றாருன்னா, எங்களுக்குரிய ஆகாரத்தை, அப்பத்தை, இல்லை சரீரத்துக்குரியதை எங்களுக்கு தாரும். கைதுக்கு பார்ப்போம். நல்லா கடமை கேட்டு 5வது விஷயம் வாசி. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடனை நீ தீர்த்தரணும். நீ எத்தனை பேர் மன்னி? இங்கே என்ன சொல்றாருன்னா, நீ ஜெபம் பண்ணும்போது உனக்கு தீமை செஞ்சவங்களை, உனக்கு துரோகம் செஞ்சவங்களை, உன்னை ஏமாத்தினவங்களை அத்தனை பேரையும் நீ என்ன செய்யணும்? மன்னித்தரல வேண்டும். மன்னித்து நீ ஜெபம் பண்ண வேண்டும். அவன் நாசமா போட்டோம், இவன் நாசமா போட்டோம், அவன் ஏமாத்திட்டு அவன் வழங்காம போட்டோம், அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் நாசமா போட்டோம். ஏன் ஜெபம் போட்டது போல ஜெபம் போற எப்படி நடக்கு தெரியுதா? நீ ஜெபாலயங்கள்ல, வீடுகள்ல, நீ தெருக்கல்ல எப்படி ஜெபம் பண்ணுற? இங்க என்ன சொல்றாரு? உன் சத்துருக்களை ஆசீர்வதியுங்கள், பகைவருக்கு அன்பு காட்டிடுவே, வெறுப்பவருக்கு நன்மை செய்திடுவே, சபிப்பவருக்கு ஆசி கொள்ளுவேன். கைது பார்ப்போம். இதை பண்ணியா? இதான் பிரேயர். ஏசு ஒரு பிரேயரை கற்றுக் கொடுக்கிறார். இந்த கான்செப்டை விட்டு நீ தாண்டி போகும்போது அத்தனையும் உனக்கு சாபமாக வரும், அத்தனையும் உனக்கு தீமையாக, அத்தனையும் உனக்கு வேதனையாக, அத்தனையும் உனக்கு துன்பமாக, அத்தனையும் உனக்கு தலைவலியாக இருக்கும். ஐயோ தலைவலி தாங்க முடியல, எப்படி தலைவலி தாங்க முடியும்? நீ தலைவலியை தானே வாங்கி வச்சிருக்க, தலைவலியை தானே வரமா வாங்கி வச்சிருக்கிற. அடுத்து வாசிப்பா.
எங்களை சோதனையிலே விட்டு விடாமல் தீமையிலிருந்து எங்களை காத்தது. கைது எப்போ சொல்ற கடைசியாக ஒரு விஷயம் ஜெபந்தான். நீ கேட்டதானே ஐயா? எல்லாம் கேட்டீங்களா? கேட்கலையா? கேட்டது ஆண்டர் கொடுத்துட்டாரு. தோத்தனா நான் ஜெபம் பண்ண ஆண்டர் கொடுத்தாரு. இப்போ எதுக்கு நீ எழுதிட்டு அது வேண்டாம்னு சொல்லுது? ஆண்டர் கொடுத்தது தானே, அது சந்தோஷமா அதோட இருக்க வேண்டியதானே, சந்தோஷமா வாழ வேண்டியதானே, அந்த தலைவலி இல்லாமல் இருக்க வேண்டியதானே. ஏன் உனக்கு தலைவலி வருது? ஓ விலங்குக்கு ஒரு வழியிலே சொல்லுங்களேன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ கோயிலுக்கு போனால் நினச்சி வாய் மூடிட்டு அப்பா வந்திருக்கிறேன், நீ கொடுத்தா சாப்பிடுறது இல்லைன்னா பண்ணியா இருங்க. சந்தோஷம் என்பது இந்த படைப்பினாலே இயற்கையினாலே அல்ல, அது நீ என் இதயத்திலே வந்து தங்கி என்னை வழிநடத்திலே இருக்கிறது. அந்த நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் சுகமும் பலனும் நல்ல கைதிக்கு எழுதிவோம். அப்போ ஜெபம் பண்ண இப்போ ஆலயத்துக்கு எதுக்கு வரேன்னு சொன்னால் தரிசனம் பண்ண. நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்ய வந்திருக்கிறேன். இந்த ஜெபத்தில் பிரேயரில் போய் என்ன நடக்குன்னா, ஆண்டவரே அதை செய்ய மாட்டவரே, இதை செய்ய மாட்டவரே, அந்த சவரனை ஆசீர்வதிக்க மாட்டவரே. அதுக்கு அவன் தகுதியே இருக்க மாட்டான், அதுக்கு அவன் தகுதியாகவே இருக்க மாட்டான். அன்னைக்கு என்னை ஜெபம் பண்ண என்ன செய்தாங்கன்னா கூப்பிட்டாங்க. இந்த ராசு கூட வந்து எனக்கு சும்மா காலையில் வந்து எனக்கு ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்லுவா ஜெபம் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். காலையில் நான் எந்திரிச்சியில் குளிக்கலை, இன்னும் ஒரு நீ எண்ணிச்சியில் ஜெபம் பண்ணக்கூடிய நிலையில் தகுதியில் எண்ணிச்சியில் வரல. இதே போல் அன்னைக்கு எங்கேயும் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணாங்க. எனக்கு ஜெபம் பண்ண கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஜெபம்னு சொன்னால் என்னென்னா அது ஒரு மனிதனுக்கு நன்மை உண்டாகக்கூடிய, ஆனால் இவங்க அதுக்கு தகுதியாகவும் இல்லை, அவருடைய வார்த்தை கீழ்படியது தயாராகவும் இல்லை. அப்போ எப்படி ப்ரெஸ் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், நல்லா ஜெபம் பண்ண இடத்துல நான் பார்க்குறேன், கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பால்காய்ப்பாக இருக்கட்டும். இப்போ அன்னைக்கு கூட அந்த ஜெயபால் அந்த ப்ரெஸ்ஸு துறக்க ஜெபம் பண்ண கூப்பிட்டுனாங்க. இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க ஃபோனை வந்து ஃபோனை தான் அட்டன் பண்ணதானே தவிர இடையில ஆசீர்வாதத்தை யாருக்காக கொடுத்துவார். இவங்க 3-4 தடவை அந்த ஃபோனை தூக்கி அடிச்சு நாங்கள் இருந்து போட்டு எழுதாப்புல. அப்போவே ஜெபத்தை நிறுத்திடுவோமான்னு இருந்துச்சு. ஜெபம்னு வரும்போது அதுக்குரிய மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு. மனிதனுடைய தொடர்பை துண்டிக்கணும். இந்த உலக தொடர்பு உனக்கு துண்டிக்கப்படணும். இந்த உலகத்தை துண்டிச்சுட்டு இறைவா நீயும் நானும் மட்டும்தான், இப்பொழுது நீ என்ன சொல்லுகிறாய் அதை செய்ய விரும்புகிறேன். உன்னை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேற சொந்தம் வேண்டாம், உறவு வேண்டாம், ஒரு பந்தம் வேண்டாம், ஒரு பாசம் வேண்டாம். இந்த பந்த பாசம் எல்லாம் உனக்கு சனியனும் உனக்கு எழுது தலைவலியும் உனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று கடவுள்கிட்ட வந்து நீ என்ன செய்யலாம், படைச்சவர்கிட்ட வந்து நீதான்பா சொந்தம், நீதான் என் சொத்து, செல்வம் என் செல்வம் நீர்தான் ஐயா, என் சொத்து நீர்தான் ஐயா. ஏன் உங்களுடைய அருள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, அருளத்தா, ஆற்றலத்தா, சக்தியத்தா, ஞானத்தா, எப்படி நான் வாழ வேண்டும் என்கிற புத்தியத்தா என்னை வழி நடத்து. உன் சுய புத்தியின் மேல் சாயாத. சுய புத்தி உன்னை என்ன செஞ்சிடும், சங்காரம் பண்ணிவிடும். நீதிக்குள்ள சொன்னார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ கர்த்தரின் மேல் எழுச்சி அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள். கைதிக்கு எழுதி நல்லா கரெக்டு, நல்ல மழை விழுது. உலகத்தில் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப துன்பப்படுறோம். நோய், பிள்ளை சரியில்லை, பிள்ளைக்கு வாழ்க்கை சரியில்லை. அடுத்து எனக்கு டாக்டர்கிட்ட போன கை விட்டுட்டாரு,
வேலை கிடைக்கல, பணத்தை கொடுத்தா ஏமாத்திட்டாங்க, ஏமாத்திட்டோம். எல்லாம் எல்லாம் எதுவே நடக்குது. அவ்வளவு பேர் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறாங்க. ஏன்? அங்கே போனால் தீர்ந்துருமா, அங்கே போனால் தீர்ந்துருமா, எங்கே போனாலும் தீராது. எங்கே போனால் தீரும்? இயேசுடைய பாதத்திலே வந்து அமர்ந்து இப்படி அரசு வர வேண்டும். உண்மை நான் பணிந்து கொடு, என்னை ஆட்சி செய்யும். பிசாசு ஆட்சி செய்யக்கூடாது. பிசாசின் பிடியிலிருந்து, மரணத்தின் பிடியிலிருந்து, இந்த கடன் பிடியிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து இறைவா என்னை விடுதலை செய்யும் என்று சொல்லி நீ சரணாகதி அடையும் போது அந்த தெய்வம் ஒருத்தரால் மட்டும்தான் உன் கஷ்டத்தில் இந்த சங்கிலிகளை, கயிறுகளை அறுத்து, கட்டுகளை அறுத்து உன்னை விடுவித்து தன் மகனாக இந்த உலகத்தில் உன்னை நினைச்ச முடியும் நான் வாழ வைக்க முடியும், கைவிட்டு வாழ வைக்க முடியும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து நிறைவு செய்கிறேன்.